பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும், வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு, வந்திருக்கக்கூடிய நம்ம ஸ்டார் நானி சார், அவரை ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்றேன். ஏற்கனவே தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு அவர் நல்லாவே தெரியும். எப்படின்னா, முத நானி அப்படின்ற படம் தான் இங்க உங்களுக்கு ஒரு நல்ல ஃபர்ஸ்ட் பேஸ். நானி அப்படின்னு ஒரு நல்ல ஆக்டர் ஒருத்தர் இருக்காரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் காட்டுச்சுங்க தமிழ்நாட்டுக்கு. அதுக்கப்புறம் எல்லா படங்களும் இப்ப ரீசெண்டா ஹாயனானா எஸ்பெஷலி எல்லா ஃபேமிலி அங்க ஆக்சுவலா இங்க இருக்கக்கூடிய எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப எங்க அக்கா வீட்டு பசங்கள்லாம் 2-3 தடவை பார்த்து அதை நான் ஆல்ரெடி அவர்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ரொம்ப மூவ் ஆயிட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு ஜென்யூன் ஆக்டர். அந்த இங்க ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஸ்டார் டேக் இருக்குங்கள, அந்த மாதிரி தெலுங்குல அவருக்கு நேச்சுரல் ஸ்டார் நானி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவ்வளவு இயல்பா அந்த நடிப்பு இருக்கும். நான் வரேன், அவரோட பாயிண்ட்டுக்கு அடுத்து வரேன். நம்ம மெழுகிடாலு பிரியங்கா மோகன் அவங்க சொன்ன மாதிரி இது எனக்கு அவங்களோட 2வது படம். நானி சாரோடையும் அவங்களுக்கு 2வது படம். அப்புறம் நான் மான்ஸ்டர்னு ஒரு படம் பண்ணேன், ட்ரீம் வாரியர். அதில் இவங்க அறிவி பண்ணியிருந்தாங்க. கமல் சாரோட உங்களை பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். நீங்க திருப்பி ஒரு ரவுண்ட் வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஓகே, ரொம்ப யூஎஸ்ல இருந்து திருப்பி இங்க வெரி ஹாப்பனிங். அது ஒரு டைம் இருக்குங்க. அந்த டைம் வந்துருச்சுனாலே எல்லாமே அந்த ஒரு ஹாப்பனிங் திங்ஸ்ல பிளேஸ்மெண்ட் உட்கார்ந்துடும். அதனால உங்களுக்கு அந்த ரவுண்ட் திருப்பி ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஆல் தி பெஸ்ட் மேடம். ரொம்ப சந்தோஷம். டைரக்டர் விவேக் ஆத்ரேயா அவர் தெலுங்கு ஆளுனாலும் அவர் பக்கா ஒரு தமிழ் டைரக்டர் தான். என்னன்னா அவர் ஒர்க் பண்ணது எல்லாமே, படிச்சது ஒர்க் பண்ணது எல்லாமே நம்ம ஓஎம்ஆர் இதுதான். சென்னை வாசியா தான் வாழ்ந்தாரு. ஸோ அதனாலதான் அவருக்கு எப்பொழுதுமே தமிழ் மேலையும் தமிழ் மக்கள் மேலேயும் ரொம்ப அவர் டேஸ்ட் ரொம்ப ரொம்ப பக்கத்துல இருக்கும். அதனாலதான் இந்த படத்துல விஜய் சூர்யா, அதனாலதான் பிரியங்கா மோகன், அதனாலதான் மேடம், அதனாலதான் இவங்க நானி சார் தவிர இங்க இருக்க எல்லாருமே இப்ப தமிழ் ஆர்டிஸ்ட். நானி சார் ஆஃப் ஆஃப் தமிழ் ஆர்டிஸ்ட். டெஃபினட்டா அந்த மாதிரியான ஒரு நல்ல டைரக்டர். அந்த டைரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நானி சார் தான். நானி சார் ஒரு சாதாரண அசிஸ்டன்ட் டைரக்டரா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு படிப்படியா முன்னேறி சடன் டிராஸ்டிக்கா பெரிய ஹீரோவா போய் சடனா கீழே விழுந்து அப்படியெல்லாம் இல்லாம படிப்படியா வளர்ந்து இன்னைக்கு நல்ல ஒரு பெரிய ஹீரோவா தெலுங்குல ஒரு நல்ல மரியாதையும் ஒரு அன்பும் சம்பாதிச்சு வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார். இங்க தமிழ்நாட்டிலே அந்த அன்பையும் மரியாதையும் அளவு கடந்து வளர்த்துக்கிட்டு வர்றாரு. டெஃபினட்டா சார், நாங்க தமிழ்ல சொல்லுவோம், வந்தவரை வாழ வைக்கும் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லுவோம். டெஃபினட்டா நானி சாருக்கு எப்பவுமே உங்களை மனசுல வச்சு வாழ்த்துவாங்க சார். தட் வெரி கைண்ட் மேன் யூ ஆர். அந்த கைண்ட் ஹார்ட்டுக்கு என்னைக்குமே ஒரு இது இருக்கும். எஸ் ஏ சூர்யா ஒரு படத்துக்குள்ள போறான் அப்படின்னா அது அப்கோர்ஸ் எல்லாருக்கும் பணம் வேணும். அது பணத்துக்காக மட்டும் இருக்காது அப்படின்றது எனக்கு. அந்த மீறி இறைவனும் கரெக்டா நல்ல நல்ல படங்களா என்ன பிளஸ் பண்ணிட்டு வரான். பாத்தீங்கன்னா இப்போ ராயன் ரீசெண்டா நல்ல ஒரு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல ஒரு டிஃபரெண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்ததா எல்லாருமே என்னை பாராட்டினாங்க. டெஃபினட்டா ஐ வாண்ட் டு தேங்க் தனுஷா ஒன்ஸ் அகைன் ஃபார் தட். ராயனை தொடர்ந்து இப்போதான் ராயன் ரிலீஸ், அப்படியே இப்போ சரிவான ரிலீஸ். டெஃபினட்டா இது ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும். ராயனோட கம்பேர் பண்ணி எது சொல்றேன்னு சொல்லி சொன்னா, ஒரு வித்தியாசமான திரைக்கதை. எல்லாரும் வண்டியை ஒரு பக்கமா ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தனுஷா அந்த ஹீரோயிசம் ஏரியாவை பிரேக் பண்ணி ஒரு டிஃபரெண்ட் ஸ்கிரீன் பிளே ஒண்ணு அவரு கொண்டு வந்தார். அந்த மாதிரி விவேக் ஆத்ரேயா ஒரு டிஃபரெண்டான ஸ்கிரீன் பிளேய ரொம்ப அழகா இதுல பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அந்த கதை தான் எனக்கு இந்த படத்தை நான் ஒத்துக்கிறதுக்கான மெயின் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். அது
என்ன அப்படின்னா இது வரைக்கும் எத்தனையோ ஆக்ஷன் படங்கள் வந்திருக்குது. இப்போ ஆக்ஷன் படம் அப்படின்னாலே பாத்தீங்கன்னா அதுக்கு மோடு வந்து மாணிக் பாஷா தான். எல்லா மாணிக்கம் பாஷா இதை வச்சுதான் எல்லா ஆக்ஷன் கதை. நீங்க அந்த காலத்துல இருந்த ஷாயின் ஷா அப்படின்னு எடுத்தீங்கன்னாலும் சரி, நான் சேவ் மனிதன் ரஜினி சார் எடுத்த நான் சேவ் மனிதன் எடுத்தீங்கன்னாலும் சரி, இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வெற்றி அடைந்த பாகுபலி எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இது எல்லாமே இந்த மாணிக்கம் பாஷா மோடு தான். அதாவது ஒருத்தன் ஒரு பெரிய பாஷாவா இருப்பான், ஆனா ஒரு காரணத்துக்காக மாணிக்கமா போய் ஆக்ட் பண்ணிட்டு இருப்பான். தன்னுடைய கோபம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு மாணிக்கமா வாழ்ந்துகிட்டு இருப்பான் ஃபார் அ குட் காஸ் அப்படின்றதுதான் இந்த கான்செப்ட். ஆல்வேஸ் இது வந்து ஒரு ஒரு எவர்கிரீன் ஃபார்முலாவா நிறைய படங்கள் இது மேல வந்துருச்சு. ஓகேயா? இப்போ பாகுபலி 2 எடுத்துக்கோங்க. பாகுபலி 2 வந்து ஒரு அரசன் ஒரு நகர்வலம் சென்று அந்த மக்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தன் தாய் அனுப்பி வைக்கிறார். சோ ஒரு கிங் சாதாரண குடிமகனாக ஒரு நாட்டுக்குள் நகர்வலம் செல்கிறான் அப்படின்றது கதை. அப்ப பாத்தீங்கன்னா அது யாரு ஒரு பாஷா மாணிக்கமா அங்க உள்ள போறான் அப்படின்றது அதோட கதை. எந்த ஆக்ஷன் படமும் மாணிக் பாஷா டேக் இல்லாம வராது. ஈவன் இன்க்ளூடிங் அசுரன், இன்க்ளூடிங் ராயன், எல்லாத்தையுமே அது இருக்கும். அது வந்து எவர் கிரீன் ஃபார்முலா. அந்த எக்ஸ்ட்ராடினரி தாட் இப்போ பல பேர் ஹேண்டில் பண்ணி ஒரு ஆர்டினரி தாட் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு. அந்த நேரத்துல இந்த விவேக் காத்ரேயா டைரக்டர் வந்து அது ஒரு டிஃபரெண்டான ஆங்கிள் அதை பார்க்கிறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.